ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்தம். நாச்சியார் திருமொழி. முதல் திருமொழி. தையொரு திங்கள். பாடல் 2. வெள்ளை நுண்மணற் கொண்டு திருவணிந்து வெள்வரைப்பதன் முன்னந்துரை படிந்து முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து முயன்றுன்னை நோக்கின்றேன் காமதேவா. கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய்ப்பிளந்தான் என்பதோர் இலக்கினீர் புகவென்னை எய்கிற்றியே. நாச்சியார் திருமொழி. ஸ்ரீ ஆண்டாள் அருளியது. திருமொழி 1. பாடல் 2. வெளுத்த சிறிய மணல்களை கொண்டு வீதிகளை அலங்கரித்து கிழக்கு விழுப்பதற்கு முன்னமே நீர்த்துறைகளில் மூழ்கி எறும்பு முதலியவை இல்லாத அளவே அன்றி முள்ளும் இல்லாத சுள்ளிகளை நெருப்பிலிட்டு பிரயத்தனங்களை செய்து உன்னை குறித்து நோன்பு நோர்க்க நிற்கின்றேன் மன்மத தேவனே. தேன் பெருக நின்றுள்ள புஷ்பங்களாகிற அம்புகளை வில்லில் தொடுத்து கொண்டு கண்ணபிரானுடைய கடல்வண்ணன் என்கிற ஒரு திருநாமத்தை அம்பிலே எழுதி கொண்டு பகாசுரனுடைய வாயை கீண்டு எறிந்தவன் என்னும் ஓர் குறியாகிற அக்கடல்வண்ணன் பக்கத்தில் நான் சென்று சேரும்படி என்னை நீ சேர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். Decorating the streets with white-colored small sand kolamavu even before sun rises in the east, taking a dip in the water bodies, collecting the small fine sticks that do not have any thorn or ant, and offering them to the fire god, I made all efforts to observe this fast. O Kamadeva, Manmada, I request you that on an arrow of honey-filled flowers with the name of Kannan Kadalvannan written on it, I want you to aim with your bow, along with it another arrow with a reference that the one who killed the Asura Bakasura, who came in the form of a crane and killed him by wide opening his mouth, sending me along with it so that I reach beside the sea-colored Lord Narayana. Sri Andal Tiruvadigalé Charanam.